ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மூவி தான். இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பைலட். சூப்பராக இருக்கும் இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். மூவி ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் எனக்காக பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஏதோ ரெண்டு லேடி வந்து நம்ம ஹீரோயின் ஒரு பெட்டில் படுக்க வச்சுட்டு போகிறாங்க. வா நம்ம ஓடிடலாம் டக்குன்னு ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. உள்ள கரெக்டாக ஒரு பைலட் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு பையன் வர்றான். அது யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். உள்ளே வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆகிடுது. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் நடந்ததெல்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த ரெண்டு லேடி வந்தாங்கல்ல, அதில் ஒன்று தான் நம்ம ஹீரோயினோட அம்மா, அதுக்கப்புறம் அது ஒரு சிஸ்டர். அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வராங்க. இங்கே பாரு, உன்னோட ஹஸ்பண்ட் கூட எப்படியாவது இவ்வளோ ஒன்றா இருக்க வச்சிடணும், அப்போ தான் இவளுக்கு வந்து குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய நம்ம வளர்த்திக்கலாம். ஏன்னா உனக்கு தான் குழந்தை பிறக்க முடியாதுல்ல. அதாவது நம்ம ஹீரோயினோட இவங்க வந்து பயாலஜிக்கல் மதர்லாம் கிடையாது, இவங்க வந்து எடுத்து வளர்த்திருப்பாங்க நம்ம ஹீரோயினை. அது நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த டவுட் இருக்கும், ஆனால் ஒன்றும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. அவளோட ஒரிஜினல் பிள்ளைக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதனால ஹீரோயினை வச்சு எப்படியாவது குழந்தை பெற்று வச்சுக்கலாம் அவளோட ஹஸ்பண்டை விட்டு. அதனால தான் ஹீரோயினுக்கே தெரியாமல் இவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரூமில் வந்து விட்டுருப்பாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க அவன் மருமகன் தான் ரூமுக்குள்ளே இருப்பான்னு, ஆனால் மாறி நம்ம ஹீரோ வந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறா. எல்லாமே முடிஞ்சிருச்சு. கண் முழிச்சு பார்த்துட்டு அவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோவை பார்த்துட்டு, யார் நீங்கள், எதுக்கு என் ரூமில் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறா. கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறா, இங்கே பாரு, ஓவராக ஆக்ட் பண்ணிட்டுருக்காத, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் தரேன், அதுக்குன்னு நீ இந்த ரூமுக்கு தெரியாமல் வந்தன்னு மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காத ஓவரா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இங்கே பாரு, இருந்தால் என் கார்டை வச்சுக்கோ, நீ எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டெட். நான் இன்னைக்கு நைட் உன் கூட இருந்ததுக்காக இந்த காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நம்ம மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிடுறான் அவனோட கோட் எடுத்துகிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் வெளியே நின்று யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அவளுக்கு கால் வருது அவங்க அம்மா கிட்டேருந்து. கால் பண்ணி, எங்கே இருந்த நீ, என்ன லூஸா, உன் பிரதரின்ல இப்போ தான் கால் பண்ணா, அவன் ரூம்லேயே நீ இல்லையாம்மா, எங்கே போய் தொலைஞ்ச, யார் கூட இருந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் ஒன்று தான் கேட்குறா, நான் உங்கள் பொண்ணா, உங்கள் பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ என் பொண்ணு தான், இதில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி அம்மா தயங்கிட்டே பதில் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, ஓ அப்படியா, அப்போ நீங்கள் என்னோட சிஸ்டரையும் என்னையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணீங்க சின்னதுலேருந்தே, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஃப்ளாஷ்பேக் சீனில் காமிக்கிறாங்க. சின்ன வயசில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட உட்காந்துருக்கோம், சிக்கன் எடுக்கலான்னு போவா. அது கூட அவங்க அம்மா விட்டுருக்க மாட்டாங்க, எல்லாமே அவள் சிஸ்டருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அவளை வீட்டில் வேலை வாங்கியிருப்பாங்க, தொல்லை பண்ணியிருப்பாங்க, எல்லாமே கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அவளுக்கு செலவு பண்ணுற ஒவ்வொரு காசையும் எழுதி நீ எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து அங்கே சீட் கிடச்சிருக்கோம், அது கூட அவங்க அம்மா விட்டுருக்க மாட்டாங்க. உன்னை நான் அங்கே வந்து விடுவேன்னு நினச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பாக விட மாட்டேன், உங்கள் அக்கா இங்கே சும்மா தானே இருக்கா, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி கிழிச்சு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் வந்து அவங்க அம்மாட்ட இப்போ சொல்லி காட்டுறா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னை ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்படுத்துனீங்க, இப்போ என்னன்னா அக்காவோட குழந்தைய நான் பெற்றுக்கணுமா, கண்டிப்பாக முடியாது, நீங்கள் என்னோட ஒரிஜினல் அம்மா நான் நம்பணுமா, ஒரு அம்மாவாக இருந்தால் இப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா கத்துறாங்க, சின்ன வயசுலேருந்து உன்னை பெற்று வளர்த்தா, இவ்வளோ காசு உனக்கு செலவு பண்ணி பார்த்தா நீ என்னை இப்படியா பேசுகிற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ நீ டாக்டர் ஆயிருக்கனா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து டாக்டர். அதுக்கு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்கள், அதுக்கான காசெல்லாம் நான் சம்பாரிச்சு உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன், நான் எதுவுமே இப்போ உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்லா காசையும் எல்லா கடனையும் உங்களுக்கு நான் திருப்பி அடைச்சிட்டேன், நான் திருப்பி அங்கே வரமாட்டேன், உங்கள் மூஞ்சியிலே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. அவள் பேசிட்டு கட் பண்ணிட்டா. அவங்க அம்மா கத்துறாங்க, உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கா. அப்போ அவங்கள கூட வேலை செய்கிற பொண்ணு கேட்குறா, என்னாச்சுடி உன் கண்ணுக்கு, நைட்லாம் தூங்கலை, ஏன் இப்படி வீங்கி இருக்கு அப்படி சொல்லி கேட்குறா. வீங்கி இருக்கா அப்படின்னு கேட்ட போது மிரர் எடுத்து காமிக்கிறா. ஐயோ இவ்வளோ மூஞ்சில தெரியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு ஹீரோயினுக்கு பயம் வந்துச்சு. அதனால் ப்ரெக்னென்சி ஆகாமல் இருக்கக்காக ஒரு பில் எடுத்து சாப்பிட்டுக்கிறா. அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்குறா, என்னடி சாப்பிட்ற மாத்திரலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்காதான் மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்லி ஹீரோயின் மழுப்பிடுறா. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அந்த கூ ஃபேமிலியிலேருந்து ஒரு பாட்டி அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒன்றையே கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னமோ ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க பேரனை வர நீ தான் கல்யாணம் படிக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறா. நீ சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் இவனுக்கு வந்து ட்ரிங்க் பண்ண வச்சு அந்த ரூம்குள்ளே அமைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து தெரியாமல் தான் அந்த ரூம்குள்ளே போயிருப்பான். நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான், எவ்வளோ தைரியம் தான் ட்ரிங்க் பண்ண வச்சு அந்த ரூம்குள்ளே விட்டுருப்பீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீ எத்தனை வருஷம் தான் ஒண்டி கட்டாவே சுற்றிட்டு இருப்ப, அதனால தான். சரி அந்த பொண்ணை எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுவா, அது பாரில் பிடிச்சோம், அவள் ஃபோட்டோ கூட உனக்கு காட்டுற, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காட்டுறான். பார்த்தா நம்ம ஹீரோ கூட இருந்த பொண்ணே
கிடையாது. நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ நினச்சிருப்பான் அந்த பொண்ணு தான் வந்து நம்ம கூட இருந்தாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு ரூம்குள்ளே தானே போயிருப்பான் நம்ம ஹீரோ தெரியாமல். இப்போ தான் அவனுக்கு புரியுது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்துச்சு போகிறான் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு. இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோவோட பாட்டிக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பா. அங்கே வந்து செக்அப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டி சொல்லுவாங்க, நீ ஒரே ஒரு வாட்டி என் பேரனை பாரு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இரு நான் ஃபோட்டோ காட்டுறேன்னு ஃபோன் எடுத்து காமிப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் யாரோ கூப்பிட்டுருவாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் திரும்பிடுவா. ஃபோட்டோ இல்லாமல் ஹீரோ ஃபோட்டோ தான் இருக்கும், ஹீரோயின் பார்த்துருக்க மாட்டா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து செக்அப்லாம் முடிச்சுட்டு உள்ளே உட்காந்து ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருப்பா. அப்போ ஒரு நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஏர்லைன்ஸ்லேருந்து நிறைய பைலட்ஸ் வந்து சும்மா ஜென்ரல் செக்கப்புக்காக வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோயினும் செக்அப் பண்ணலான்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துருப்பான். நம்ம ஹீரோ தான் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுறான்ல, பைலட் தானே, அதனால் அவனும் ஜென்ரல் செக்கப்புக்காக வந்திருப்பான். அங்கே அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஷாக்காக, நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து ஷாக்கு. ஒரே காமெடியாக தான் இருக்கும். அவன் உட்காந்துட்டு ஒரு வாய் பேச ஆரம்பிச்சிட்டா, இங்கே பாரு நான் அன்றைக்கி வந்து அவனை தப்பாக நினச்சிட்டேன், ஏன் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அவன் பேரை வந்து அவளோட ஐடி கார்டில் போட்டிருக்கு. அதை படித்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஐடி கார்டை மறைச்சிட்டு, இங்கே பாருங்கள் நான் இங்கே வந்து டாக்டர், நீங்கள் என் பேஷண்ட், அந்த மாதிரி நடந்துக்கோங்க, தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா எதுவும் பேசாதீங்க, எனக்கு எதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்புறம் ஹீரோயின் வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறா. ஓவராக ஹார்ட் பீட் ஆகுது, நீங்கள் ஓவராக எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பேசலான்னு ட்ரை பண்ணுறானோ ஹீரோயின் பேச்சே கொடுக்க மாட்டேங்கிறா. இன்னொரு பேஷண்ட் வந்துட்டாங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கிளப்பி விட்டுறா. அப்புறம் ஹீரோயின் செக்கப்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்து பேச ட்ரை பண்ணுறான். இங்கே பாரு நினைக்கிறான், தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் பேசணும்னு நினைக்கிறேன், அன்றைக்கி ஒன்று யாரோ வந்து சதி பண்ணி தான் உள்ள ரூமில் போட்டு போயிருக்காங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த கேமரா பார்த்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோ பேசுகிறான். ஹீரோயின் வந்து எனக்கு ஃபியான்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோக்கு அதை கேட்டேன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் பேர் வந்து லின்னு, அதனால் நம்ம லின்னுனே கூப்பிடலாம். அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ வந்து என்னோட பேரை ஒரே ஒரு வாட்டி பாரு, நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிற நாளைக்கு, எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் தான், நீ என்னை இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண அந்த பாட்டிக்காக, அவனுக்கு நீ போய் நீ கல்யாணம்லாம் பண்ணிக்க வேண்டாம், அவனை எனக்காக ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து மறுக்கவே முடியல. சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லி ஹீரோயின் ஓகே சொல்லிடுறா. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ கேட்கலான்னு நினச்சி பாட்டி நினச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அங்கே ஏதோ பேஷண்ட் வந்து வருவாங்க. வரும்போது ஹீரோயின் போய் அவங்கள வந்து செக் பண்ணலான்னு போகும்போது பாட்டி வில்லத்தனமாக ஃபோட்டோ எடுத்துருவாங்க ஹீரோயினை, ஹீரோகிட்ட காமிக்கிறக்காக. அந்த சீனை கட் பண்ணால் நைட்டு நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ பாட்டி தான் கால் பண்ணுவாங்க, இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, நான் ஒரு பிளைண்ட் டேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒழுங்காக நீ அங்கே போகிற, போகாட்டி பார்த்துக்கோ, ஒன்று உரிச்சிருவேன் ஒன்று அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பாட்டி எனக்கு ஃப்ளைட் இருக்குது அதெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே இப்போ நான் ஃபோட்டோ அமிச்சிட்டு, அழகான பொண்ணு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஒழுங்காக போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அமுச்சு விட்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோட்டோவை பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ பார்த்துட்டு உடனே ஓகே சொல்லிடுறான். அவனுக்கு என்னன்னா ஃபியான்சி இருக்குன்னு பொய்யா சொன்னேன், பார்த்துக்கிறேன் நாளைக்குவா ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அடுத்த நாள் பிளைண்ட் டேட்காக தான் ஹீரோயின் வந்திருப்பா. அங்கே தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் நினச்சிப்பா வேறு யாரோ பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய்னு சொல்லுவா. சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தேன்னு நீயா அப்படின்னு ஷாக் ஆயிரும் நம்ம ஹீரோயினுக்கு. இப்போ தானே பார்க்குறா. அப்புறம் உட்காந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு ஒன்று வந்து அன்றைக்கே பிடிச்சிருந்துச்சி, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், அதுதான் நான் பண்ண தப்பு, எனக்கும் அன்றைக்கி தெரியாமல் நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி என்ன ரூம்குள்ளே விட்டாங்க, நானாக வாண்டடாலாம் வரல, தெரியாமல் தான் அன்றைக்கி நடந்துச்சு, 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதை நம்ம சரி பண்ணிக்கலாம், பாட்டிக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. அவள் வந்து ஓரா சொல்கிறா, இங்கே பாருங்கள் நீங்கள் அன்றைக்கி என்ன தப்பாக பேசிட்டீங்க, இதெல்லாம் நம்ம 2 பேருக்குள்ளே செட் ஆகாது, கண்டிப்பாக இந்த மேரேஜ் வந்து ஒர்க் ஆகாது, எனக்கு வேண்டாம் விருப்பம் இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகிறா. எந்திரிச்சு போகும்போது கரெக்டாக அவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து தான். அவங்க அம்மா மிரட்டுறாங்க, உன்னை சும்மா விட நினச்சிட்டு இருக்கியா, என் பொண்ணுக்கு குழந்தை கொடுக்காம நீ வந்து சுற்றிக்கிட்டு இருக்க, உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், உன்னை வந்து எப்படியாவது கடத்திட்டு போவேன், திருப்பி வந்து நான் இதை வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓவராக மிரட்டுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் யோசிக்கிறா, இப்போ நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லாட்டி நம்மக்கிட்ட போகிறக்கு இடமும் இல்லை, கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை மிரட்டுவாங்க, இவன் வந்து பெரிய கையாக இருக்கான், இவன் கூட இருந்தால் நம்மளை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. அதனால யோசிச்சுட்டு திருப்பி ஹீரோ கிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. ஹீரோ கேட்குறான், இப்போ தான் வேணான்னு சொன்னேன், இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு இப்போதைக்கு என் ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு இந்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. அப்புறம் போய் 2 பேரும் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் அவனை பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணல, எப்படியாவது கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்துட்டு எப்படியாவது அம்மா பிரச்சனையெல்லாம் தீர்த்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கினு தான் அவள் யோசிச்சிருப்பா. பார்த்த கல்யாணமே நடந்துடும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி ஹீரோ எடுப்பான். ஹீரோயின்
ஹீரோயினுக்கு வந்து விருப்பமே இருக்காது, இருந்தாலும் போஸ்ட் கொடுத்து நிற்பா. அவன் வேறு வீட்சேட்டில் வேறு போஸ்ட் பண்ணிவிடுவான். ஹீரோயினுக்கு வேறு ஒரு மாதிரி ஐயோ எல்லாருமே பார்த்துருவாங்களே, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு 2 பேர் காரில் போகிறாங்க. காரில் போகும்போது ஹீரோ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் மாதிரி எடுத்து கொடுக்குறான். ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஓ இவன் நிஜமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சா கான்ட்ராக்டாக தான் கல்யாணம் பண்ணிக்கான் போல், இந்தாங்க கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுத்துறேன், எனக்கு உங்களோட சொத்துலேருந்து எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோவமாக சைன் பண்ணி கொடுக்குறா. அப்போ ஹீரோ சொல்கிறா, இங்கே பாரு நான் ஒன்றும் உன்னோட கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் பண்ணிக்கல, அதில் எல்லா வீடையும் உன் பேரில் எழுதி வச்சுட்டேன், அதுக்காக தான் இது கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா ஹீரோயினுக்கு உண்மையாகவே நிஜமாவே நம்மளை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் போலே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் 2 பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன், இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கு தானே, குட்டியாக தான் இருக்குது, நம்ம குழந்தெல்லாம் பிறந்தா இந்த வீடு பத்தாது தான், பரவாயில்ல உன்னோட ஹாஸ்பிட்டல் கிட்டே இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடை நான் வந்து புக் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின் யோசிக்கிறா, நிஜமாவே எனக்கு நம்மளை பிடிச்சிருக்கு போல், நம்ம தான் இவனை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். போனவன் யூட்டன் எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் ஒரு கிசை கொடுத்துட்டு போகிறான். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஹீரோயின் வந்து அவள் ரூமெல்லாம் பார்த்துட்டு அப்பா மொசன்னு இருக்குது பெட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அவள் வந்து அவளோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இருக்கால, அந்த ஒரிஜினல் அம்மா இல்லை அவங்க ஃபேக் அம்மா வந்து கால் பண்ணிவிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் என்னை கூப்பிடாதீங்க, அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன், என்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு கத்த ஆரம்பிச்சிடா ஹீரோயின். அதுக்கு அவங்க அம்மா வந்து திருப்பி கத்துறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க, இத்தனை வருஷமாக உன்னை பார்த்துக்கிட்டதுக்கு இப்படி தான் பண்ணுவேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடா. அவளோட அக்கா வேறு பக்கத்தில் இருந்தது எச்சா கத்த ஆரம்பிக்கிறா, என்னம்மா சொல்கிறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோ சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கேயே போய் அவளை அசிங்கப்படுத்தலாம், அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறா. அப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அவங்க கூட வேலை செய்கிற எல்லா பொண்ணுங்களும் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம பைலட் கு ஃபேமிலியை சேர்ந்தவர் இருக்கார்ல, அவர் வந்து கல்யாணம் ஆகிடுச்சா நேற்று, ஏதோ ஒரு அழகான பொண்ணு கூட தான், நம்ம அவங்களும் டாக்டர் தான்மா, வீட்சேட்டில் வந்து போஸ்ட்லாம் போட்டிருக்காரு போல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்னொருத்தி கேட்குறா, அப்படியா அந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டுன்னு கேட்கும்போது, ஃபோட்டோலாம் இல்லை, நான் வந்து கேள்விப்பட்டேன், ஏன்னா அவரோட வீட்சேட் என்கிட்ட இல்லை, அதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் மனசில் நினைக்கிற, அப்பாடா அவரோட வீட்சேட் யார்கிட்டயும் இல்லை, ஐயோ இவர் வேற பப்ளிக்காக போட்டு வச்சிருக்காரு, இப்போ வீட்சேட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோயினுக்கு வேற கால் வருது. நம்ம ஹீரோ தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், 5 மணிக்கெலாம் நான் வந்துடுவேன், ரெடியாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கேருந்து ஒரு பொக்கே வருது. அங்கே சுற்றி எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லவே இல்லை, உனக்கு ரோஸ்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு, இத்தனை நாள் என்கிட்ட இந்த மறைச்சிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. கேட்டும்போது ஹீரோயின் சொல்கிறா, பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை ஹஸ்பண்ட் அப்படின்னு. கல்யாணம் ஆயிடுச்சா, என்னடி நினச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு போட்டு கேட்டுட்டு இருக்கா. அந்த சீனை கட் பண்ணால் இங்கே ஃப்ளைட்டில் தான் காட்டுறாங்க. இங்கே யாரோ ஒரு ஷென்னுன்னு ஒரு பொண்ணு இருக்கா போல், அவளுக்கு வந்து நம்ம கேப்டன் கு இருக்கார்ல ஹீரோ மேலே ஒரு கண்ணு போல். அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்கிறா, உனக்கு தெரியாதா அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சான், இங்கே பாரு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காது, அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி அவள் சொல்கிறா அந்த ஷென்னு. அப்புறம் ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணிட்டே வரான், என்ன ஒன்றும் மெசேஜாக பண்ணல அவன் யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு பைலட் கேட்குறான், வாங்க எல்லோரும் சாப்பிட போகலான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை என்னால் வர முடியாது, என் ஒய்ஃப் வந்து வெயிட் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னோம். நம்ம ஷென்னும் கூப்பிட்ற வாங்கன்னு, இல்லை என் ஒய்ஃப் வெயிட் பண்ணிருப்பா நான் போகணுன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான் அந்த பக்கம். ஷென்னுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஷென் வந்து அந்த வீட்சேட்டில் ஆட் பண்ண ஃபோட்டோவை பார்த்து கடுப்பாயிட்டு இருக்கா. அப்புறம் நைட்டு அவள் ஃப்ரெண்டு கேட்குறா, யாரெல்லாம் நீ கல்யாணம் பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது, அன்றைக்கி தான் பாட்டி ஒரு பிளைண்ட் டேட் போக சொன்னாங்களே அந்த பையன் தான் அப்படின்னு கேட்டோம். அந்த பையனா, என்னடி சொல்கிற, யாருன்னே தெரியாமல் மொதல் வாட்டி பார்த்தேன்னு ஓகே சொல்லி கல்யாணமே பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு அன்றைக்கி நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. மொதல் வாட்டிலாம் பார்க்கல, முன்னாடியே நாங்கள் பார்த்துட்டோம் அந்த மாதிரி மனசில் நினைக்கிறா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. வீட்டில் ஹீரோ வந்து ஹீரோயின் கால் பண்ணிகிட்டே இருக்கான், ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஹீரோ யோசிக்கிறா, முதல்ல வந்துடுவேன்னு சொன்னாலே ஏன் இவ்வளோ நேரம் வரல, என்னாச்சு அவளுக்குன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவன் யோசிக்கிறான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம எப்படியாவது போய் அவளை போய் அங்கே ஹாஸ்பிட்டலே போய் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு போகிறான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோ கால் பண்ணுறான், சாரி எனக்கு வந்து ஒரு சர்ஜரி இருந்துச்சு, ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால தான் சார்ஜ் போட முடியல, அதனால தான் இப்போ கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோம். சரி பரவாயில்ல, நான் தான் பயந்துட்டேன், நீ ஒரு வார்த்தை யாராவது ஃபோன் வாங்கியது எனக்கு சொல்லியிருக்கனால சரி பரவாயில்ல, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், அங்கேயே வெயிட் பண்ண. பிக்கப் பண்ண வரீங்களா, ஆமாம் பிக்கப் பண்ண தான் வரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு ஹீரோயின் வெயிட் பண்ணிருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு அவங்க ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. அந்த பொய்யான அம்மா வந்துட்டு ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க, இங்கே எல்லாரும் வாங்க, இவ கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா, வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வேறு யார் கூட அஃபேர் வச்சு கல்யாணம் பண்ணிட்டா போல், யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவங்க அம்மா ஓவராக பேசிகிட்டே இருக்காங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோட கார் என்ட்ரி வந்தேன்னா எல்லாருமே ஷாக் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா காஸ்ட்லி கார், இவ்வளோ பெரிய காஸ்ட்லி கார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா கத்துறாங்க, யார் நீ வந்து டக்குன்னு கூட்டிகிட்டு போனால் விட்டுருணுமா, அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க நான் வந்து அவளோட ஹஸ்பண்ட், நீங்கள் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, இனிமேல் எங்கள் 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா, சரி
சரி இத்தனை வருஷமாக நான் அவளை பார்த்துக்கிட்டேன், அதுக்காக எனக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் ஆகணும், இல்லாட்டி நான் அவளை விட மாட்டேன், ஏன்னா இவளுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து டக்குன்னு இழுத்துட்டு போனீங்கன்னா நாங்கள் விட்டுருமா, நீங்கள் இவளை கூட்டிகிட்டு போனால் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது. கேட்டினா ஓ காசு தானே எனக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேணால் கொடுக்க விட மாட்டேங்கிறா. வேணாம் அவங்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு இது காசெல்லாம் தேவை கிடையாதுன்னு. ஆனால் ஹீரோ கேட்க மாட்டான். இந்த பாருங்க வச்சுக்கோங்க எவ்வளோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லி காசை வந்து கொடுத்துட்டு போகிறான். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோயின் வந்து உம்முனே உட்காந்துருக்கா. ஹீரோ வந்து கேட்குறான் ஏன் தூங்காமல் உட்காந்துருக்கா, வா தூங்கலான்னு. ஹீரோயின் சொல்கிறான் எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்ன பேசுகிற நீ, எதுக்கு இப்போ டிவோர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாருங்க நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ நான் என் ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து என் ஃபேமிலி சிச்சுவேஷன் யோசிச்சு தான் நான் வந்து கல்யாணம் பண்ண நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து என் ஃபேமிலிக்காக காசு கொடுக்கணும்லாம் நான் நினைக்கல, எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான் இங்கே பாரு எனக்கு காசு கொடுத்தது கூட கஷ்டமாக இல்லை, நீ இப்போ டிவோர்ஸ் வேணும்னு கேட்குற பற்றியா, இதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நீ என்னோட ஒய்ஃப், நான் உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன், நீ இதை பற்றி யோசிக்காத, இங்கே பாரு அவங்கள நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீ அவங்கள நினச்சி நீ ஃபீல் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்காக நல்லா குக்லாம் பண்ணி வச்சுருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்து வந்து ஹாப்பியாகிடுச்சு. அப்புறம் 2 பேரும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹீரோ சொல்கிறான் ஒழுங்காக நிறையா சாப்பிடு, பாரு எவ்வளோ ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கரெக்டாக நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கால் வருது. அவனுங்க கேட்குறாங்க கல்யாணம் ஆயிடுச்சா எங்கள்கிட்டலாம் சொல்ல மாட்டியா, எப்போ எங்கள் சிஸ்டரில் அவள் என்கிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க உனக்கு பிடிக்காட்டி சொல்லுடா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வருது, கடுப்பாக இருக்கும். ஹீரோ வந்து அதெல்லாம் கூட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அப்போ ஹீரோயின் யோசிக்கிறா, அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா இங்கே பேர் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் பரவாது, அவங்க ஃபேமிலிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ கூட்டிகிட்டு போய் அவனை காமிச்சாதான் வந்து உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, அப்போ அவன் ஃபேமிலிட்டையும் கூட்டிகிட்டு போய் காமிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ ஹீரோ கரெக்டாக சொல்கிறான் நீ ரெடியாக இரு, ஈவினிங் நம்ம என் ஃபேமிலியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது அப்பாடா நம்ம ஃபேமிலியில் எனக்கு கூட்டிகிட்டு போய் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்கிறானேன்னு ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிருக்கும் போது ஹீரோ கால் பண்ணி எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஜேர்னி இருக்குது, நீங்கள் லேட்டாக தான் வருவேன், நான் வேறு வரைக்கும் வெயிட் பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லுவான். சொல்லணும் சரி பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாள். அவள் சொல்லிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிரும், மின்னல் வெட்டுற மாதிரி இருக்குது, மழை வர மாதிரி வர இருக்குது. அங்கே வெதர் சேஞ்ச் ஆனால ஃப்ளைட் வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ தான் அதை ஓட்டுறான். அவன் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கான். அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூ ஃபேமிலியை சேர்ந்தவர் வந்து ஃப்ளைட் ஓட்டுறாரு, அவருக்கு வந்து ஆபத்து போல். அங்கே இருக்க ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் எல்லாருமே வந்து ஆபத்தில் இருக்காங்க, ஏன்னா வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்லி. இதெல்லாம் கேட்டேன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஏன்னா ஹீரோ தானே வண்டி ஓட்டுறான், அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக இங்கே வந்து ஃப்ளைட்டில் தான் காட்டுறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்குது. எல்லாருமே வந்து பேசஞ்சர்ஸ்லாம் பயப்படுறாங்க, எல்லாருமே சீட் பெல்ட் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த ஷென்னுக்குள்ளே யோசிக்கிறா இதுதான் கரெக்ட் டைம், நம்ம வந்து கீழே இன்னும் லேண்ட் ஆகுமான்னு தெரியல, அதுக்குள்ளே நம்ம வந்து கூட்ட சொல்லிடணும் நம்ம லவ் பண்ணுற விஷயத்தன்னு சொல்லி கால் பண்ணி சொல்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து திட்டி விட்டு கட் பண்ணுறான். இப்போ என்ன நிலமை இருக்குது, நீ எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக நம்ம ஒழுங்காக லேண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிடுவான். அப்புறம் எங்கள் நர்ஸுக்கு கால் வருது. அவங்க சொல்கிறாங்க எல்லாருமே ஃப்ளைட்டில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே தான் அட்மிட் ஆயிருக்காங்க, வந்து பாருங்கன்னு சொல்லணும். ஹீரோயின் வந்து ஓடி போகிறா. ஹீரோக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குமோ என்ன இருக்குமோன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி போகிறா. பார்க்கலான்னு சொல்லி அங்கே ரிசப்ஷனில் கேட்பா. கரெக்டாக இந்த சைடு பார்த்தா ஷென்னு புள்ள தொட்டு பேசிகிட்டு இருப்பான் நம்ம ஹீரோட்ட. ஆல்ரெடி ரூமர்ஸ் வேறு போயிட்டுருக்கோம், அந்த ஷென்னும் நம்ம ஹீரோ வந்து ஏதோ வந்து ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது நம்ம ஹீரோயினுக்கு வந்து முதலே தெரியும், கொஞ்சம் அவளுக்கு பிடிக்காது அதை கேட்கும் போது. பார்த்தா இவ வேறு தொட்டு பேசிகிட்டு இருந்தது பார்த்தால தப்பாக நினச்சிட்டு ஓடி போயிடுவா. நம்ம ஹீரோ வந்து அவள்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பா, இங்கே பாரு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆல்ரெடி, இந்த மாதிரி தவளாத வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவனை வேலையை விட்டு தூக்கிடுவேன், கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன், ஃப்ளைட் அட்டெண்டன்ட் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லி ஹீரோ உள்ளே வருவான். என்ன நீ என்னை பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பா. இல்லை நான் ஒர்க்கில் இருந்தேன் அதனால தான் பார்க்கல, நீங்கள் என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் வேறு ஃப்ளைட் வேறு கொஞ்சம் தடுமாறுச்சுன்னு கேள்விப்பட்டேன், தண்டர் ஸ்டோம்லாம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்னை வந்து பார்த்துவான்னு சொன்னது மட்டும் தான் என் காதில் விழுந்துச்சு, நான் பத்திரமா லேண்ட் பண்ணிட்டேன், எப்போவுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள கோவம் காமிச்சிக்க மாட்டேங்கிறா. ஹீரோயின் சொல்கிறா எனக்கு ஒர்க் இருக்குது என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறா வீட்டுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிடுறான். யோசிக்கிறா, ஓ நான் வர முடியாதுன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவீங்களா, சரி அப்படியே போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசில் கோவமாக நினச்சிட்டு இருக்கிறா அவனை. அப்புறம் இங்கே ஹீரோயின் வந்து ஷென்னுக்கு பேண்டேஜ் போடலான்னு சொல்லி வந்திருப்பா. அவள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்குமோ அவள் சொல்லுவா, இங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்கா, நீ அவர் கல்யாணம் பண்ணால் அவர் தான் உனக்கு சொந்தம் நினச்சிட்டு இருக்கான்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறான், ஆமாம் அவர் தான் எனக்கு சொந்தம், பின்ன உனக்கா சொந்தம் அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு கடுப்பாகுது, என்ன ஓவராக பேசுகிறேன், இங்கே பாரு நான் தான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன், தேவையில்லாமல் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது, உனக்கு
உனக்கு அவர் பிடிச்சதுன்னா நீ அவர் கூட்டிகிட்டு போக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ நான் அவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால் ஓவராக பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டி விட்டுறா. அவள் கடுப்பாயிட்டு அந்த பக்கம் போயிடுறா. அப்புறம் இங்கே திருப்பி ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இங்கே இப்போ நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும், ஒழுங்காக சாப்பிடுன்னு. ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டேங்கிறா, கோவமாகவே இருக்கா, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஓவராக பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் டக்குன்னு எழுந்திரிச்சு போயிடுறா. படுக்க வந்தா ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு இவளுக்கு, ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கமும் அவளை அவாய்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் காலையில் தான் காட்டுறாங்க, ஹீரோயின் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கா, முறைச்சிட்டே இருக்கா. ஹீரோ கேட்குறான், இங்கே இப்போ கோவமாக இருந்தால் கோவமாக இருக்கேன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி, ஏன் சொல்லவே மாட்டேங்கிறேன், நீ சொன்னால் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். சரி நான் சொல்கிறேன் கேள், நேற்று உனக்கு எமர்ஜென்சி ரூமை வந்து நான் உன்னை பார்க்கலான்னு வரும்போது நீ அவள் கையை பிடிச்சி நின்றுட்டு இருந்த, அப்போ என்ன அர்த்தம் அதுன்னு கேட்குறா. ஓ அப்படியா, என்ன சொல்கிறியா, ஏன் ஜெலஸ் ஆகுதா உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட க்ளோஸாக போகிறான். ஜெலஸ்லாம் இல்லையே, கேட்க தான் செஞ்சேன், என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறா. இங்கே பாரு, அவள் ஜஸ்ட் என் கொலீக் தான், வேலை செய்கிற பொண்ணு, மற்றபடி எனக்கு வந்து அவள் மேலே ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அது எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு சுத்தமாக அவளை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இருந்தாலும் உன்னோட மனசுக்கு கோணாமல் நடந்துக்கணுக்காக அவளை நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன், அவளை வேறு இடத்துக்கு ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டாக போட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்லிடுறான். அப்போ தான் ஹீரோயின் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை அவங்க அம்மாட்ட காட்டலாம், அம்மா பாட்டிகிட்ட காட்டலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பான். கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது ஹீரோயின் கொஞ்சம் லைட்டாக தயக்கமாக தான் இருக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதான்னு கொஞ்சம் தயக்கமாக இருப்பா. பாட்டி பார்த்தனுமே ஒரே ஹாப்பி, பாட்டி வாமா வந்து உட்காரு, எப்படி இருக்கு, அவனை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, இழைச்சி போயிட்ட பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோட அம்மாவும் உட்காந்துருக்காங்க, அவங்க எப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அம்மா கேட்குறாங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் என்னம்மா பண்ணுறாங்கன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, எங்கள் அப்பா சின்ன கடை தான் வச்சுருந்தாரு, ஆனால் எனக்கு இப்போ எங்கள் அப்பாவும் கிடையாது, அம்மா ஒரு சின்ன ஷாப்பில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் மனசில் நினைக்கிறா, கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆன்ட்டி அப்படிலாம் சொல்லலை, ஆன்ட்டிக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க சொல்கிறாங்க, சரி உனக்கு என்ன இல்லாட்டி என்ன, நாங்கள் எல்லாமே தரோம், என் பையன்ட்டு எல்லாமே இருக்கான், அவன் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அப்புறம் அம்மா ஒன்று சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நம்ம ஹீரோட அம்மாவும் அவங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க போல், நம்ம ஹீரோட அப்பா ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுட்டு வெளியே போயிட்டார் போல், அதனால அவங்க அப்பாவும் இவரை ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா கல்யாணம் பண்ணியிருக்கான்ல, அதனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கான், ஆனால் நீ அங்கே கண்டிப்பாக போனால் நான் என்னை மருமகளை கண்டிப்பாக புள்ளி பண்ணுவான், அதனால தான் இந்த வில்லா ஃபுல்லாக என் மருமக பேரில் எழுதி வச்சுட்டா, அவளை யாருமே புள்ளி பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கிஃப்ட் கார்டெலாம் தாத்தா பாட்டி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு இருப்பா ஹீரோயின். கரெக்டாக ஹீரோ வந்து க்ளோஸாக கிட்ட போவோம் கிஸ் பண்ணலான்னு. கரெக்டாக ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும், யார்கிட்ட இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இருந்தால் அந்த மதர் இருப்பாங்களே, எடுத்து வளர்த்திருப்பாள், அவள் தான் கால் பண்ணியிருப்பா. அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவா. ஹீரோ டக்குன்னு ஃபோனை வாங்கி, இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நான் விட்டுறணுமா, எனக்கு இன்னும் காசு பத்தலை, அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுங்க, இல்லாட்டி நான் விட மாட்டாள் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே நாளைக்கு கண்டிப்பாக சாப்பிட வரும்போது நான் அந்த காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் வந்து அந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட போயிருப்பாங்க. அங்கே எல்லாருமே இருப்பாங்க, அந்த சிஸ்டரு, அந்த புருஷன் இருப்பான்ல அவன் புருஷன், எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த பையன் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கடுப்பாயிடுச்சு, இப்போ இங்கேயே பார்த்துட்டு இருந்தா கண்ணை நோண்டிட்டு இந்த மாதிரி சொல்லிடுறான். அம்மாவும் சொல்கிறாங்க, சரி வேண்டாம் சாப்பிடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்து கார்டு எடுத்து கொடுக்குறான் அவங்க அம்மா கிட்ட. அந்த வில்லி அம்மாவும் வில்லத்தனமாக வாங்கி அந்த கார்டை உள்ள வச்சுக்கிச்சு. ரொம்ப சந்தோஷமாப்பில்ல, இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் ட்ரிங்க் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி ஹீரோயின் வந்து அந்த கிளாஸை தூக்கிட்டு போவா. ஆனால் ஹீரோ சொல்லுவா அதை குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வில்லத்தனமாக என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் குடிக்கிற வைனில் வந்து ட்ரக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வேணும்ன்ட்டே இவ்வளோ வைனில் ட்ரக் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை கூட எப்படியாவது இவ்வளோ ஒன்றா இருக்க வச்சிடலாம், குழந்தை பிறக்க வச்சிடலாம் அந்த ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு எப்படியாதுன்னு சொல்லி பிளானை போட்டிருக்கு. மொதல் சீனில் பிளான் போட்ட மாதிரியே நம்ம ஹீரோ இதை சென்ஸ் பண்ணிடுவான், ஏதோ அதில் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை குடிக்காத அப்படின்னு சொல்லுவான். அம்மா உடனே ஏன் ஒரு ட்ரிங்க் தானே, ஏன் அப்படி சொல்கிறீங்க, அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவா. சரி ஓகே அப்போ உங்கள் பொண்ணை குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பா அந்த அக்கா கிட்ட. ஆனால் அந்த அக்கா குடிக்க மாட்டேன்னு, ஐயோ நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவா. அப்போ ஹீரோயின் கேட்பா, ஓ இதில் நீங்கள் ட்ரக் கலந்துருக்கீங்க, நீ இப்போ ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவா. அவங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிருவாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கா, சின்ன வயசுலேருந்து உன்னை வந்து வளர்த்துனா இப்படிலாம் பண்ணிருப்பேன், ஹீரோ உன்னை பற்றி தப்பா அவர்கிட்டே சொல்கிறேன், உண்மையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லுவான் அந்த வில்லி அம்மா. இங்கே பாரு அவளாம் நல்லவ கிடையாது, சின்னதுலேருந்து அவள் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும், அவள் கொஞ்சம் கூட சரியில்லை, நீ அவள் கூட தான் இருக்குன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ சொல்லுவான், நீங்கள் பொண்டாட்டியை பற்றி நீங்கள் சொல்ல தேவையில்லை, எனக்கு உங்களோட அவளை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆயிரும். ஹீரோ சொல்லுவான், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பெரிய பொண்ணோட குழந்தைய ஒய்ஃப் வயிற்றுல வளரணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக நடக்காது, நீங்கள் இதெல்லாம் பண்ணது இல்லீகல், அதனால நான் வந்து போலீஸை கூப்பிட்டுட்டேன், கண்டிப்பாக இப்போ போலீஸ் வந்து உங்களை இழுத்துட்டு போக போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுவான். அம்மா வாட்டு கத்திட்டு இருப்பாங்க, இவங்க போலீஸ் வந்துருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துடுவாங்க.
அப்புறம் நைட் தான் காட்டுறாங்க. நைட்டு வந்து ஹீரோயின் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜர்னிக்காக போகிறான், ஃப்ளைட் ஜர்னிக்காக. நம்ம ஹீரோயினுக்கு இருந்தாலும் மனசே கிடையாது, ஏன்னா அந்த சென்னு புள்ளியும் அங்கே இருப்பாள், அதனால மனசே இல்லை. பார்த்து போயிட்டு வாங்க, அவ கூடலாம் ஓவராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ சொல்லுவான், கண்டிப்பாக நான் அவளெல்லாம் மூஞ்சி கொடுத்து கூட பார்க்க மாட்டேன், நீ கவலைப்படாத, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவான். அப்புறம் நைட் தான் காட்டுறாங்க. இங்கே ஹீரோ நம்ம ஹீரோயின் கூட தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். கரெக்டாக எங்கேயோ கதவு தட்டுற மாதிரி இருக்கும். அவன் தான் வெளியூருக்கு வந்திருப்பான்ல, கதவு தட்டுற மாதிரி இருக்குன்னு கதவு திறந்தா அந்த சென்னு புள்ள டக்குன்னு வந்து ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். என்னால் உங்களை மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேணும்ட்டே பிளான் போட்டு தான் வந்து கதவு தட்டியிருப்பா. அவனை ஹக் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுறோம் வெளியே அப்படின்னு சொல்லி. டக்குன்னு நம்ம ஹீரோ தள்ளி விட்டு, இங்கே பாரு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, ஒழுங்கு ஓடி போயிடுன்னு பிடிச்சி தள்ளி விட்டு கதை சாத்திடுறான். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள். அவள் வந்து ஒரு மாதிரி தயங்கி பேசிகிட்டு இருப்பா. என்ன பண்ண நீ நைட் என்ன நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்வா, இல்லை அவர் ஒர்க் போயிருந்தா, அதான் நானும் ஓவர் டைம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், ஏன் இப்படி பண்ணுற, இந்த மாதிரிலாம் ஒரு தூரமாலாம் விடாத, கூடவே வச்சுக்கோ, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. ஏன் அவர் என்ன குழந்தைய, ஏன் இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்க, ஏன் நீ ரூமர்ஸ்லாம் பார்க்கலையா அப்படின்னு. என்ன ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் எடுத்து ஹீரோயின் பார்க்குறா. அப்போ தான் அவள் ஃபோட்டோ எடுத்திருப்பாள் நைட்டு, அதை ஃபுல்லாக பரப்பி விட்டுருப்பா சோஷியல் மீடியாவில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அப்புறம் அவள் ஃப்ரெண்டும் அவளும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசும்போது ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டு சொல்லுவாள், சரி நான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ கேட்பான், இங்கே பாரு சாப்பிடு, உனக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மோமோஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதான், எனக்கு இப்போ சாப்பிட மூடில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. சரி பரவாயில்ல எனக்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சாப்பிட்றா. இருந்தாலும் பேச மாட்டேங்கிறா. ஹீரோ கேட்குறா, என்னாச்சு உனக்கு, ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் ட்ரிப் எப்படி போச்சுன்னு கேட்கும்போது, நேற்று அந்த ஷென்னி வேணும்ன்ட்டு ரூம்குள்ளே வந்துட்டு என்னை வேற ஹக் பண்ணிக்கிட்டா, நான் வேற அவளை கத்தி திட்டி விட்டு அமிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் அவளை வந்து வேலை விட்டு தூக்க சொல்லிட்டேன், இனிமேல் அவள் கூட நான் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒன்றும் தெரியாது அந்த போஸ்ட்டை பற்றிலாம். ஹீரோயினும் அவங்ககிட்ட அதை பற்றி எதுவுமே பேசலை. அப்புறம் ஹீரோயினும் சாப்பிட்டு முடிச்சிடுறா. சரி பரவாயில்ல நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. இருந்தாலும் அவளுக்கு மனசுக்கு ஒன்று ஹீரோ அதை பற்றி அவகிட்ட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள கோவம் இருக்குதான். அதுக்கப்புறம் சாப்பிட முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, என்னை வந்து என்னோட வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் உன்னோட வீட்டில் விடணும், நம்ம வீட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்வா, இல்லை என்னோட ஹையர் எஜுகேஷன் நான் வந்து பண்ணலான் இருக்கேன், எனக்கு வந்து இப்போ ப்ரொமோஷன் வேணும்னா நான் இன்னொரு எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் முடியும், அதனால நான் அதுக்கு படிக்க போகிறேன், உங்கள் கூட இருந்தால் எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்ல, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் எப்போ உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறா. இங்கே பாருங்கள் என்னோட கெரியர் தான் எனக்கு முக்கியம், தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு படிக்கணும்னு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிடுறா. ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த சீனை கட் பண்ணால் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஹீரோ நினைப்பே தான் மனசு விட்டு ஹீரோ போகவே மாட்டேங்கிறான். சரி நான் ஏன் இவனே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோயின் வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பா. அவளோட ஒரிஜினல் அம்மா தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு லைட்டாக டவுட் இருக்கும்ல, அதனால் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பா. பார்த்தா அந்த டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ்னு வந்துடுச்சு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அவளோட உண்மையான அம்மா இல்லைன்னு கேட்கும் போது ஆக்சுவலாக அவளுக்கு டவுட் தான் இருக்கும், அது உண்மையான கன்ஃபார்ம் பண்ணினா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டுருக்கா. ஹீரோயின் தான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டால, அதனால் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான் அந்த பைத்தியக்காரன். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, என்னடா நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டுருக்கேன், என்ன சண்டையா, என்ன போஸ்ட்லாம் பார்த்து கோவப்பட்டாங்களா உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி, என்ன போஸ்ட் என்னடா பேசுகிற அப்படிங்கிற, ஓ உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் எடுத்து காட்டுறான் சோஷியல் மீடியாவில். அவள் ஹக் பண்ண மாதிரி ஷென்னு பரப்பி விட்டுருப்பாளா. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு செம இதாகிடுது. ஓ இதுக்காக தான் அவள் கோவப்பட்டாளா, ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ எதுவுமே அங்கேருந்து பேசாமல் எந்திரிச்சு போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவளோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ண சொல்லியிருப்பா. அவளோட ஒரிஜினல் ஃபேமிலி யார், ஒரிஜினல் அப்பா அம்மா யாருன்னு சொல்லி லாயர்கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பா. அதனால இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கோம். அப்போது அந்த லாயர் சொல்லுவார், இங்கே பாருங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்க, அங்கே கடைசியாக உங்களோட பெண்டன்ட் ஒன்று அங்கே இருந்துச்சு, அது வந்து உங்கள் அம்மா வந்து கடைசியாக விட்டுருக்காங்க, இங்கே யாரோ வந்து குழந்தைய மாற்றிருக்காங்க, யார் மாற்றினான்னு தான் தெரியல, யாரோ ஒரு 2 பேர் மாற்றிருக்காங்க, அதில் தான் நீங்கள் மாறி போய் இந்த ஃபேமிலிக்கு போயிட்டீங்க, கண்டிப்பாக உங்களை கண்டுபிடிச்சா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பெண்டன்ட் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பெண்டன்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில் ஒரு பெண்டன்ட்டை கொடுத்துட்டு அந்த லாயர் கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வெளியவே ஹீரோ உட்காந்துட்டு இருக்கிறான், ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப நேரமாக. ஹீரோயின் வந்து கேட்குறா, என்னாச்சு உனக்கு, எதுக்கு குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ தான் நிறையா ட்ரிங்க் பண்ணியிருக்கானா, அவள் இழுத்துட்டு வரான். ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு இப்படி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரான். அவன் பயங்கரமாக வளர்றான். ஹீரோ உனக்கு நான் மெடிசன்
எடுத்துகிட்டு வரேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அப்புறம் ஹீரோ குடிச்சதுக்கப்புறம் மருந்து குடிச்சதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லும்போது, என் மேலே தான் தப்பு, நான் தான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் லூஸு மாதிரி, அந்த போஸ்ட்டு தெரியாமல் நான் பேசிட்டேன், அந்த போஸ்ட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி விடு நீ என்ன பண்ணுற சாப்பிட்லையா நீ எதுவுமே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நேற்றுலேருந்து நான் சாப்பிட்லன்னு கேட்கும்போது, நீ லூஸா நீ ஹீரோ உனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சமைச்சு எடுத்துகிட்டு வந்து ஹீரோக்கு கொடுப்பா. ஹீரோ உட்காந்து டப்பு டப்புன்னு சாப்பிடுவான். ஹீரோயின் வந்து நீ சாப்பிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன்னு சொல்லி உள்ளே போயிடுவா. அப்போ ஹீரோ வந்து அவன் பிளாங்கெட்லாம் தொட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அவனுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கா. அவ கூட வந்தேனோ தான் அவன் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. அப்போ போய் அவன் டைரியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான், கீழே எழுதியிருக்கிறதுலாம். அப்போ அங்கே அந்த பெண்ணை பார்த்துட்டு யோசிக்கிறான், இந்த பெண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு நிற்கிறான். அப்புறம் ஹீரோயின் வந்து படுத்துருவாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிக்குவான். ஆனால் ஹீரோயின் அழுதுட்டு இருப்பா. எதுக்கு அழுகிறேன்னு சொல்லி ஹீரோயினை எழுப்பி விட்டு கேட்பான், இங்கே பாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து இது நான் தப்பாக நினைக்கலான்னு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அவனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இங்கே பாரு அதில் எதுவுமே நான் பண்ணல, கண்டிப்பாக அவள் எதையோ என்னை மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா, கண்டிப்பாக இந்த மாதிரி திருப்பி எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, கண்டிப்பாக நான் அப்படி ஏமாற்றிட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஹீரோ வந்து அவளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹீரோயினும் வந்து ஓகே சொல்லிட்டா. இப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இதை வந்து நான் சால்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கான் போல். அவங்க அப்பாவும் இன்னொரு பாட்டி இருக்காங்க, அவங்களே பார்க்க வந்திருக்கான். வந்திருக்கும் போது அவங்க அப்பா பயங்கரமாக கத்துறாரு. அவங்க அப்பா தான் கூப்பிட்டுட்டு இருக்காரு ஹீரோவை. அது அவங்க அப்பா கத்துறாரு, என்ன ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காமே, அவர் ரொம்ப புவர் ஃபேமிலி போல், இப்படி தான் வந்து எனக்கு ஒரு மருமகள் கூட்டு வருவேன், அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, உங்கள் அம்மா மாதிரியே பண்ணுற கேவலமா அப்படின்னு ஓவராக கத்திட்டு இருக்காங்க. கத்தும் போது ஹீரோ வந்து திருப்பி கேட்குறான், இங்கே பாருங்கள் என்ன வேணா பேசிக்கோங்க, என்னோட ஒய்ஃபை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி கத்தாத, அவனை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், லூ ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருக்கா, நான் பார்த்து வச்சிருக்கேன், அவளை தான் நம்ம பேசி வச்சிருக்கோம் முதல்ல, அவளை கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும், அவளை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே யாரோ ஒரு லேடி வந்து மயங்கி வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் தான் போய் டக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி காப்பாற்றுறா. அப்புறம் ஹீரோ கூட நடந்து வந்துட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு, ஏன் பேசாமே வரேன்னு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நீ முதல் சொல்லு, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து வந்துட்டு ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், நேற்று தான் இதை நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாகவே டவுட்டு, அவங்க தான் என் ஒரிஜினல் பேரண்ட்ஸா அப்படின்னு சொல்லி, ஏன்னா என் மேலே அவங்க எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பாசமே இருந்ததில்லை, எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே அவங்க பொண்ணுக்கு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே ஏற்ற மாதிரி உண்மையாக நடந்துருச்சு, அவங்களோட ஒரிஜினல் பேரண்ட்ஸே நான் கிடையாது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. அதை கேட்கும் போது ஹீரோயின் அப்புறம் அவள்கிட்ட இருக்க ஒரு பெண்ணன்ட் எடுத்து காமிக்கிறா. அது காமிச்சோன்னே அது சொல்கிறா அதை பற்றி தான், இங்கே பாரு என்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் வந்து இந்த பெண்ணன்ட்டை வந்து தான் எனக்கு கடைசியாக விட்டுட்டு போயிருக்காங்க, நான் லாயர் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணேன், அவர் இந்த பெண்ணன்ட் தான் மிஞ்சுதுன்னு சொன்னாங்க, எங்களை யாரோ ஹாஸ்பிட்டலில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, குழந்தைய மாற்றி வச்சுருக்காங்க, அதில் தான் நான் அந்த ஃபேமிலிக்கு போயிருக்கேன் தெரியாமல், இது என்னமோ தப்பு நடந்திருக்கு, நான் வந்து என்னோடய ஃபேமிலியை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறா, நீ கவலைப்படாத, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிஸ் வேறு. அப்புறம் நைட் தான் காட்டுறாங்க. நைட்டு வந்து ஹீரோயின் வந்து படிச்சுட்ருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து படிக்க விட மாட்டேங்கிறான், நோண்டிகிட்டே இருக்கான் அவனை. ஹீரோயின் திட்டிகிட்டே இருக்கான், எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது, நான் படிக்கணும், அப்போ தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ விட மாட்டேங்கிறான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் திரும்ப ஹீரோ டக்குன்னு பார்க்க ஒரு ஆக்சிடென்டல் கிஸ் வேறு. அப்புறம் என்ன 2 பேரும் அன்றைக்கி நைட் ஒன்றா இருந்துடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு லேடியை சேவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்க புள்ளு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த புள்ளிகிட்ட சொல்கிறாங்க, நேற்று ஒரு பொண்ணு தான் எனக்கு காப்பாற்றினோம் ஹாஸ்பிட்டலில், அந்த பொண்ணு யார், அந்த டாக்டர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, டாக்டர் தானே அதனால தான் அவங்க வேலையை பார்த்தாங்க, இப்போ அதனால என்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னா, இல்லை அந்த பொண்ணு எங்கேயோ எனக்கு பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது, சும்மா யாரை பார்த்தாலும் இப்போ உங்களை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டிகிட்டு இருக்கா அவங்க அம்மாவை. கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஆன்ட்டியோட இன்னொரு பையன் வந்துடுவான். வந்தேனும் அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்னை வந்து சேவ் பண்ண டாக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வேணும் சேர்ந்துட்டு பேசுவோம், அதை தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிறேம்மா நான் போய் அவங்களுக்கு நிறையா கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் தள்ளி போவான். தள்ளி போகும்போது அந்த தங்கச்சி பிள்ளை வேணுன்ட்டே அவங்க பிரதர்கிட்ட வந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் வேணால் போய் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வருவான்னு சொல்லும்போது, நீ எல்லாம் ஒன்றும் போய் சொல்ல வேண்டாம், ஆக்சுவலாக அந்த பிரதருக்கு அந்த சிஸ்டரை பிடிக்காது போல், சும்மா நோண்டிகிட்டே இருப்பா போல், ஏதோ ஒன்று தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கனால அவளுக்கு பிடிக்காது தான் போல், நீலாம் ஒன்றும் போக வேணாம், நீ ஏதாவது கெடுத்து விட்டு வந்துடுவா, நானே போய் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிரதர் போயிடுவாங்க அங்கேருந்து. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே ஒர்க் பண்ணிட்டுருப்பா. கரெக்டாக அந்த பிரதர் அந்த இடத்துக்கு வந்துடுவான். வந்துட்டு கிஃப்ட்ஸோட கையோடு எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல், நிறையா காஸ்ட்லி பேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் போல். வந்துட்டு உள்ளே வந்துட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க, எங்கள் அம்மாவை சேவ் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு ஓவராக பேசுகிறா. அந்த
அந்த காஸ்ட்லி பேக்கை பார்த்துட்டு, என்ன கொடுக்குறதே பெருசு, வாங்கிக்கோ, இந்த மாதிரிலாம் ஓவராக சீன் போட்டிருக்காதீங்க, உங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி பேக்கை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பேச வச்சுக்காதீங்க, எங்களுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குது, இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்து வாங்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு அமிச்சிட்றா. உங்களுக்கு வேறு ஏதாவது அம்மா பற்றி பேசணுமோ டவுட் இருந்தால் மட்டும் உள்ளே வாங்க, இந்த மாதிரி தேவையில்லாமல் கிஃப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறா. இவங்க 2 பேர் வந்து பேய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க போல். அவங்க 2 பேரும் அண்ணா வந்து இழுத்துட்டு வந்து அந்த திட்டுறாங்க அந்த சிஸ்டரை, என்ன நினச்சிட்டு இருக்க, உள்ளே வந்து தேவையில்லாமல் அவங்கள்ட்ட தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, இப்படி தான் உன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். இதுக்கு தான் நான் உன்னை வர வேணான்னு சொன்னேன்னு சொல்லி திட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் வந்து செக் பண்ணலான்னு வர அம்மாவை வந்து பார்க்கும்போது அந்த அம்மா பேசிகிட்டே இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமா, உன் வயசு எவ்வளோன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து 25ன்னு சொல்லுவா. அம்மாவுக்கு வந்து யோசிப்பாங்க, என் பொண்ணு இருந்தாலும் அவளுக்கு இந்த வயசு தானே இருந்திருக்குன்னு சொல்லி. அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு வந்து உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி அம்மா நீங்கள் ஓவராக யோசிக்காதீங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் இப்போது, அதனால நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, அதனால் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அந்த பையன் போய் பேசலான்னு போவா. ஆனால் ஹீரோயின் வந்து எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த பிரதருக்கு என்னென்னா நம்ம ஹீரோயின் தான் அவனோட தங்கச்சியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. நம்ம ஹீரோயின் அந்த ரூமை விட்டு போனதுக்கப்புறம் அந்த பிரதர் வந்து கழுத்தில் இருக்க பெண்டன்ட் எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது இன்னொரு பார்ட் ஆஃப் பெண்டன்ட் வந்துட்டு உன்னோட தங்கச்சி கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு சீக்ரெட்டை உடைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வேறு யாருமே இல்லை, பேய் ஃபேமிலி சேர்ந்தவ தான் அப்படின்னு சொல்லி. இத்தனை வருஷமாக அவங்க இவங்களோட பொண்ணை தான் தேடிட்டு இருப்பாங்க, இன்னும் அவங்களை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட தான் அந்த பெண்டன்ட் இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது ஒன்றுமே. நம்ம ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே இன்னொரு டாக்டர், பெரிய டாக்டர் போல், அவர் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும் போல் நம்ம ஹீரோயின் அவருக்கு வந்து பேசுகிறாரு, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் நீ ஒர்க் பண்ணிட்டுருக்கியா, நான் சைனாவில் என்னோட ஹாஸ்பிட்டலில் உனக்கு வேலை தரேன், நீ வந்துரு, நீ யோசிச்சு பாரு அப்படி சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இப்போதைக்கு நான் இங்கேருந்து வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல யோசிச்சு பாரு, உனக்கு எப்போயாவது தோணுச்சுன்னா என்னோடய ஆஃபீஸில், அதாவது என்னோடய ஹாஸ்பிட்டலில் வந்து நீ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. அப்புறம் இங்கே பேய் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே பிரதரும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களோட உண்மையான பொண்ணுக்கு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த ஷியா புள்ள அங்கே வந்துடுறா. அவள் பிரதர் வந்து திட்டுறாரு. ஆக்சுவலாக நம்ம ஷியா பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ இருக்கான்ல குவா, அவரை பிடிக்கும் போல், வந்து இவங்க வீட்டில் கேட்டிருப்பான் எனக்கு அவர் எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. அதுக்கு இவங்க 2 பேரும் திட்டிகிட்டு இருப்பாங்க, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, நீ தேவையில்லாமல் அவங்க லைஃப்குள்ளே போய் எதுவும் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதான் பிரதர் திட்டுறாரு. இதெல்லாம் சொல்லி அவள் கேட்குற மாதிரி இல்லை, ஓவராக பேசிகிட்டு இருக்கா. நான் வந்து உங்கள் ஒரிஜினல் பொண்ணாக இருந்திருந்தால் எனக்காக பண்ணியிருப்பீங்கள்ல, நான் வந்து அடாப்டட் சைல்டுனால தானே எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது, நீ லூஸ் மாதிரி பேசாத, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அவள் கோச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறா. அப்புறம் இங்கே ஹீரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யார்ட்டையோ வந்து விசாரிக்க சொல்லியிருப்பான் போல், நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் யாருன்னு சொல்லி. அங்கே அவன் ஃப்ரெண்டு வந்து யாரையோ ஒருத்தவங்களை பார்த்துருப்பான் போல். அதாவது நம்ம பேய் ஃபேமிலியில் இருக்க ஒரு பையன்கிட்ட தான் அந்த இன்னொரு பெண்டன்ட் இருந்தது, பார்த்தேன்டா இன்னைக்கு நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்போ பேய் ஃபேமிலியில் இருக்கவன் தான் நம்மளோட ஹீரோயினோட பிரதரான்னு சொல்லி அந்த ஃபோட்டோவெலாம் ரெஃபரன்ஸ்க்காக அனுப்பி விடுறா. அதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு, கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஹீரோ வந்து அவங்களோட ஃபேமிலியை இப்போ கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோயின்ட்டு எப்படியாவது சொல்லணும்னு நினைக்கிறான். ஹீரோயின் வந்து தூக்கத்தில் கூட அம்மா அம்மான்னு தான் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாள் எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்லி யோசிக்கிறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, பிரதர் இருக்கார்ல, அந்த பேய் ஃபேமிலியில் இருக்க பிரதருக்கே கால் பண்ணி பேசிட்டான். என்னோட தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது அவன் பதறான், எனக்கு டக்குன்னு சொல்லணும், இங்கே பாரு நான் வந்து கொஞ்சம் நிறைய டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் நம்ம ஹீரோ. கரெக்டாக இங்கே ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறான். இங்கே உட்காரு, வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லும்போது எனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆச்சுன்னு சொல்கிறா ஹீரோயின். இல்லை எனக்கு கண்டிப்பாக பேசியாருன்னு சொல்லி கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். ஹீரோயின்ட்டு இந்த பெண்ணன்ட்டை வாங்கி ஹீரோ வந்து நேற்று ஃபோட்டோ வாங்கி வச்சுருப்பான்ல, அந்த ஃபோட்டோவும் வச்சு பார்க்குறான். அது 2 மேட்ச் ஆகுது. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு தான் அவளுக்கு புரிய வருது, அப்போ நான் பேய் ஃபேமிலியை சேர்ந்தவளான்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறா. என்னோட அப்பா அம்மா அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான், வெயிட் பண்ணு, முதல்ல ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அவங்கள்ட்டன்னு சொல்லும்போது ஹீரோயின் வேணான்னு சொல்கிறா. அவங்கள்ட்ட சொல்ல வேணாம், தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீ சொன்னால் மட்டும்தான் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அன்றைக்கி நான் சேவ் பண்ணது என்னோட அம்மாவை தானா அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவளுக்கு எல்லாமே புரியுது. அப்புறம் ஹீரோயினை வந்து அந்த பே ஃபேமிலியில் இருக்க அம்மா வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க போல், ஏன்னா அவளை சேவ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங், ஒரு கனெக்ஷன் மாதிரி கூட, அதனால எனக்கு அவளை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க அவள் பிரதர் கிட்ட. நம்ம ஹீரோயினும் பார்க்க வரக்கு ஓகே சொல்லியிருப்பா. அவளுக்கும் அவங்க அம்மாவை பார்க்கணும் போல் இருந்திருக்கும். இப்போ தானே அவளை தெரிஞ்சுட்டு பார்க்குறா, ஆனால் அவங்க அம்மா கிட்ட சொல்ல
மாட்டா. வெளியே சாப்பிட தான் வந்திருப்பாங்க. ஹீரோ ஓரமாக உட்காந்துருப்பான். ஹீரோயின் வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க, இப்போ நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க, எனக்கு ரொம்ப நாளாக உன்னை பார்க்கணும் போல் இருக்கு, அதனால தான் உன்னை வந்து பார்க்க கூப்பிட்டேன், உனக்கு இன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஹீரோயின் வந்து சும்மா கேட்குறா, நீங்கள் உங்கள் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி, அவள் திருப்பி கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லும் போது, அவளை நான் பத்திரமா வச்சு பார்த்துக்குவேன், இத்தனை வருஷம் அவளுக்கு நான் பாசம் கொடுத்து நான் எதுவுமே அவள்கிட்ட கொடுத்தது கிடையாது, அது எல்லாத்தையுமே அவளுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோயின் இன்னொன்று கேட்குறா, அப்போ நீங்கள் இப்போ அடாப்ட் பண்ணி ஒரு பொண்ணு வச்சுருக்கீங்கல்ல, அவங்களுக்கு உங்கள் ஒரிஜினல் பொண்ணை பிடிக்காட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது, இங்கே பாருமா, நான் அடாப்டட் சைல்டுக்கு எல்லாமே நான் செஞ்சேன், என் ஒரிஜினல் புள்ள மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு இவ வேற அவ வேறலாம் கிடையாது, நான் 2 பேரையும் ஒன்றா தான் பார்க்குறேன், அதனால கண்டிப்பாக நான் 2 பேரையும் ஒன்றா வச்சு பத்திரமா பார்த்துப்பேன், அவள் சொல்கிறான்னுக்காக என்னோட ஒரிஜினல் பொண்ணை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பால்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கொடுக்குறான். பயங்கரமாக அழுகிறா ஹீரோயின். அவளை வந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. இந்த ஷியா புள்ள சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயின் எப்படியாவது இந்த ஃபேமிலிக்குள்ளேருந்து ஃபேமிலியிலேருந்து வெளியேற்றணும், நம்ம எப்படியாவது கூவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணத்தில் அவங்க ஃபேமிலியில் அவங்க பாட்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசி வச்சிட்றா. இங்கே பாருங்கள், அவன் காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால அவருக்கு வந்து நல்ல மேட்சே கிடையாது, நான் தான் அவருக்கு நல்ல மேட்ச்சு, என் ஃபேமிலி தான் நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்றா. பாட்டி யோசிக்கிறாங்க, இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஹீரோயின் எப்படியாவது துரத்தி வைக்கணும்னு யோசிச்சுட்டு ஹீரோயினை பற்றி ஹாஸ்பிட்டல் முழுசாக தப்பாக பேசிடுறாங்க. காசுக்காக தான் வேணும்ன்ட்டே ஃபேமிலியில் வந்து இருக்கிறான்னு சொன்னனால ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே ஹீரோயினை பார்த்து தப்பாக பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினால் அங்கே இருக்கவே முடியல. ஹீரோயின் போய் நிற்கிற இடத்துல எல்லாமே ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. எப்படி பார்த்தியா, காசுக்காக ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினால் அங்கே இருக்கவே முடியல. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே அவள் ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, சைனாவில் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன்னு சொல்லிடுறா. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவா. நைட்டு ஹீரோக்கிட்ட தான் கால் பேசிகிட்டு இருப்பா. ஹீரோட்ட சொல்லலான்னு நினைப்பா, ஆனால் சொல்ல தோணாது அவளுக்கு. அவள்கிட்ட சொல்லலான்னு நினைப்பா, நான் இந்த ஊரை விட்டு போக போகிறேன், வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டுன்னு சொல்லலான்னு தான் கால் பண்ணியிருப்பா. ஆனால் அவளுக்கு சொல்ல தோணலை, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஏதோ வந்து வேலையாக சொல்லிட்டு வெளியூர் போயிருப்பான். நாளைக்கு மார்னிங் வந்துடுவேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. ஹீரோயின் யோசிக்கிறா, சரி நாளைக்கு சொல்லிக்கலாம் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போய் அவள் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறா. அப்போ அவள் ஃப்ரெண்டு தான் விட மாட்டேங்கிறா. நீ நிஜமாவே போறியாடி, என்னை விட்டுட்டு போகாத, அவங்க தான் தப்பாக பேசுகிறாங்க, நான் ஒன்று அப்படிலாம் நினைக்கல, நீ ஹாஸ்பிட்டல் விட்டு போகாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, என் கெரியர் நோக்கி நான் தான் என்னை வந்து இவ்வளோ பெருசாக்கியிருக்கேன், யாருமே எனக்கு பின்னாடி இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு ஓடி வந்து ஹக் பண்ணிப்பான். அப்போ தான் அவனோட பிஸ்னஸ் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பான் போல். வந்துட்டு பேக்கை பார்த்தீங்கன்னா என்ன பேக் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து நான் இங்கேருந்து சைனா போகிறேன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அப்படியா, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் மட்டும் தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாருங்கள், நான் மட்டும் தான் போகிறேன், எல்லாருமே என்னை வந்து தப்பாக பேசுகிறாங்க, இத்தனை வருஷமாக நான் வந்து படித்து நானே தான் முன்னேறி இருக்கேன், யார் காஸ்ட்லையும் நான் வந்து முன்னேறல, எல்லாருமே என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அதனால என்னோட கெரியர் நோக்கி நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்கிறான், அப்போ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்கும்போது, உங்களை விட்டுட்டு நான் போகல, ஆனால் என்னோட கெரியர் நோக்கி இப்போதைக்கு நான் போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கே வந்து கிளம்பிடுறா. அப்புறம் நைட் தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது, பிரதர் கிட்ட இருந்து தான், அந்த பே ஃபேமிலியிலேருந்து கால் பண்ணி, இங்கே பாரு என்னோட சிஸ்டர் யாருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள், எங்களால் முடியல, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்க எங்களோட தங்கச்சியை தேடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், சரி ஓகே நாளைக்கு நான் வரேன், நாளைக்கு வந்து இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்கள மீட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கான். அம்மாவும் பிரதரும் மாற்றி கேட்குறாங்க. நான் ஹீரோ சொல்கிற மாதிரி கிடையாது, இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, எனக்கு வந்து உங்களோட சாம்பிள் வேணும், இந்த டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் யார் உங்கள் பொண்ணுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸும் வந்துடுது. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி அம்மா தான் பார்க்குறாங்க, டெஸ்ட்டில் பாசிட்டிவ் போட்டிருக்கு, இவங்க பொண்ணு தான் சொல்லி அம்மா வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே என் பொண்ணு, யார் என் பொண்ணு, சொல்லு அப்படின்னு சொல்லி பிரதர்கிட்ட வந்து ஹீரோ சொல்லியிருப்பான் போல். அப்போ தான் சொல்கிறாங்க, அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு, குவோட ஒய்ஃப்னு சொன்னீங்கன்னா நம்ம அம்மாவுக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. அவங்களுக்கு வந்து நான் அன்றைக்கி நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாள், உங்கள் ஒரிஜினல் பொண்ணு கிடச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு, அது எல்லாமே அவங்க அம்மா கண்ணு முன்னாடி வருது. அவங்க அம்மா வந்து இப்போவே என் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஷியாப்புள்ள வீட்டுக்குள்ளே வந்துடுறா.
ஷியா உள்ளே வந்தீங்கன்னா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடாரு பிரதரு. சமக்கோ வந்தது பிரதருக்கு தெரிஞ்சிருச்சு இவனால தான் நம்ம ஹீரோயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு இவனால தான் ஹீரோயினை பற்றி எல்லாரும் தப்பாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. திட்டினா உங்களுக்கு எப்படி தெரியும் மாதிரி அவள் முடிச்சிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவள் தான் என்னோட ஒரிஜினல் டாக்டர், அதனால தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு அம்மா கத்துறேன்னு ஓ உங்களையும் பறிச்சுக்கிட்டாளா இப்போ இப்போ தான் அவங்க ஒரிஜினல் பிள்ளைன்னா என்ன நான் வந்து உங்களுக்கு வேணாமான்னு சொல்லும்போது நான் இப்போ அப்படிலாம் சொன்னேன், நான் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இங்கே பாருங்க எனக்கு மட்டும் உங்கள் மேலே பாசெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க, ஏதோ உங்ககிட்ட காசு இருக்கனால தான் இத்தனை நாள் உங்கள் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. அம்மா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோட பிரதரு, அவங்க ஹீரோட அம்மா, ஹீரோயினோட அம்மா, பிரதர் எல்லாருமே இருக்காங்க. 2 பேர் ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஹீரோயினுக்காக. ஹீரோ கேட்குறான் பிரதர் கிட்ட, நீ எதுக்கிட்ட நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஏன் சிஸ்டர்ல பார்க்க வந்தேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோயின் அங்கேருந்து வந்துடுறா. டக்குன்னு போய் ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறான் ஹீரோயினை. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அவங்க அம்மா பேசுகிறாங்க, வரியாம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவும் பேசலை. ஹீரோட அம்மா தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க வரியான்னு சொல்லிட்டு, ரொம்ப வருஷம் கழிச்சு அவள் வந்திருக்கா, அதனால் எல்லாருமே ஒன்றாவே லஞ்ச் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அம்மாவும் வந்துடுறாங்க அங்கே வீட்டுக்கு. எல்லாருமே ஒன்றா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை இழுத்துட்டு போகிறான். போய் நிற்க வச்சு ஹீரோயினுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுறான். அங்கேயே ப்ரொப்போஸ் பண்ணி ரிங்கெல்லாம் போட்டு விட்டுடுறான். அப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவும் கிடச்சிட்டாங்க, ஹீரோவும் கிடச்சிட்டான். ஹாப்பி என்டிங்கோட இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மூவி. இந்த மூவி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.